ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மண்டே மார்னிங் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து கோழிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரிசி வேணுமா, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. சரின்ட்டு அவங்களுக்கு போய்ட்டு அரிசி போட்டுட்ருந்தேன். பாருங்கள், அரிசி போட்டோன்னே எல்லா கோழியும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே எங்கள் வீட்டு கோழி தான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டைம்ஸாவது இந்த மாதிரி வந்து அரிசி கேட்பாங்க. சரி, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். அப்புறமேட்டு காஃபியை வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சமாக ஜீரக வாட்டர் குடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். வீட்டில் இட்லி மாவு சுத்தமாக தீர்ந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து ரவா உப்புமா செய்ய சொன்னாங்க. ரவாவை போயிட்டு பார்த்தா ஒரே வண்டு பிடிச்சிருச்சு. சரின்ட்டு அப்புறம் சேமியா தான் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் கிச்சடி மாதிரி செஞ்சிடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குண்டானில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சேமியாவை எடுத்துக்கோங்க. சேமியாவை போட்டு ஒரு நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியை வந்து வடிகட்டிட்டு சேமியா வந்து ஒரு தட்டில் பரப்பி போட்டு ஆற வச்சுடுங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காய்கறியை வந்து எடுத்துக்கோங்க. நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் எது போட்டாலும் சூப்பராக இருக்கும். போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சேமியா வேக வச்ச தண்ணியையும் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா காய்கறியெல்லாம் வெந்திருக்கணும். அப்புறமா வந்து இந்த சேமியாவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்க விட்டு இறக்கிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிச்சடியே வந்து எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன். ஒரு 12 o'clockலாம் வந்து சாப்பிட்டுடுவான். அதனால் வந்து தேங்காய் சட்னி வந்து வீணாக போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.